சென்னையோட நெக்ஸ்ட் ஐடி கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா OMRக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது போரூர் தாங்க. போரூரில் வந்து பார்த்தீங்கன்னா DLF இருக்குது, LNT இருக்குது, காமர்ஸோன் இருக்குது, RMZ இருக்குது. இது ஐடி பார்க் தான். உள்ள இதுக்குள்ளே எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அவங்க வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாருங்கள். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. 10 அடிக்கு 20 அடி சைஸில் இந்த லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. நீங்கள் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கிற மாதிரி ஃப்ளாட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கார்டர் ப்ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட்டையும் உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களே இந்த ஏரியாவில் ஒரு ப்ராஜெக்டோட மீட் பண்ணி. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போரூர் கார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கார்டரை பற்றி ஒரு ஹைலைட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபீல் என்னன்னு பார்க்கறனால சொல்கிறேன். போரூர் நம்ம மவுண்ட் பூந்தமல்லி சாலை இருக்கு இல்லையா, இந்த கார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் வாங்குறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லொக்கேஷனுங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரேட்டுக்கும் இன்னும் ஒரு 2 வருஷம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரேட்டுக்குமே நல்ல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அன்றைக்கே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க. ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதனாலனா வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு லொக்கேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெட்ரோ அண்ட் ஐடி காரிடார் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் 2வது பாயிண்ட் அதான் சொல்ல வரேன். சென்னையோட நெக்ஸ்ட் ஐடி கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா OMRக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது போரூர் தாங்க. போரூரில் வந்து பார்த்திங்கன்னா DLF இருக்குது, LNT இருக்குது, காமர்ஸோன் இருக்குது, RMZ இருக்குது. இது ஐடி பார்க் தான். உள்ள இதுக்குள்ளே எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரியல் எஸ்டேட் க்ரோத் நல்லா இருக்குது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் க்ரோத்துக்கு வேலைவாய்ப்பு அச்சானிங்க. வேலைவாய்ப்புக்கு எதாவது அச்சானி இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி தான். அது அப்படியே ஒன்று பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஐடி அண்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார் பேஸ் பண்ண தான் வேலைவாய்ப்புக்கு அடுத்து இருக்கக்கூடியதாக வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ARA கன்ஸ்ட்ரக்ஷனுடைய வினேஷ் என்க்ளேவ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லோட கான்டாக்ட் நம்பர் தான். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட்டில் போரூருக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கொலப்பாக்கமில் இருக்குங்க. கரெக்டாக கொலப்பாக்கம் மேக்ஸ்வர்த் நகர் பொன்னம்பலம் சாலையில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ரோடுங்க. இந்த ரோடு மேலேயும் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த பொன்னம்பலம் சாலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம போரூர் குன்றத்தூர் சாலைக்கும் நம்ம மணப்பாக்கம் மெயின் ரோடுக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ரோடுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் வழியாகவே உங்களுக்கு நீங்கள் மணப்பாக்கம் மெயின் ரோடை சென்றடைஞ்சு அது மூலியமாக கூட நீங்கள் மவுண்ட் பூந்தமல்லி சாலையை அசஸ் பண்ணிக்க முடியும். அந்த மவுண்ட் பூந்தமல்லி சாலை சேர்ற இடத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு DLF இருக்கும். DLFோட பேக் சைடு என்ட்ரன்ஸையும் நீங்கள் இங்கேருந்து ஈஸியாக அசஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்து அப்படியே படிப்படியாக வரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போரூர் சிக்னலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே மெட்ரோட ஒர்க் ஃபேஸ் 2 ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. போரூர்லேருந்து பூந்தமல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய லைனை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட லாஸ்ட்டில் ட்ரெயின் ரன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே சோதனை ஓட்டம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் முன்னாடி தான் முடிஞ்சிச்சு. ஏப்ரல் 28ஆம் தேதி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் 2வது சோதனை ஓட்டம். அந்த விதத்தில் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியும் கிடைக்குங்க. ஓகேங்களா, போரூர் அப்கமிங் மெட்ரோலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3.1லேருந்து 3.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஒரே ரோடு தான், உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 600 மீட்டர்ஸ் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொன் வித்யாசம் ஸ்கூல் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது, சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. அப்புறம் இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸான லாலாஜி மெமோரியல் ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல்னால் நிறைய பேருக்கு தெரியுது. இது என்ன ஸ்கூல் பஸ்ஸு டக்குன்னு போயிடுச்சு பார்க்கல. இந்த கடரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க. எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா DLFோட பேக் சைடு என்ட்ரன்ஸ் வந்து இங்கேருந்து கரெக்டாக 4.1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஓகேங்களா, நீங்கள் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கிற மாதிரி ஃப்ளாட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கார்டர் ப்ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட்டையும் உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். ஏன்னா சில்ட் +5 ஃப்ளோர்ஸ் வென்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ப்ரெஃபர் பண்ணலாங்க. சில்ட் +5 ஃப்ளோர்ஸ் அப்படின்னாலே எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி 10 ஃபீட் செட் பேக் விடணும். அதனால் வென்டிலேஷன் விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும், சூரிய ஒளி விஷயத்துலையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு பேலன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போரூர் குன்றத்தூர் ரோட்லேருந்து வரக்கூடிய ரோடு. ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணப்பாக்கம் மெயின் ரோடு. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 3 கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம மவுண்ட் பூந்தமல்லி சாலையும் அசஸ் பண்ணிக்கலாம், போரூர் குன்றத்தூர் சாலையும் அசஸ் பண்ணிக்கலாம், மணப்பாக்கம் மெயின் ரோடையும் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இருக்கம்பாக்கம் மெயின் ரோடுன்னு கூட சொல்லுவாங்க. அது வழியாக கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொலிச்சலூர் நம்ம அனக்காப்புத்தூர் வழியாக பல்லாவரம் GST கூட சென்றடையலாம். இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹைலைட்டே அதுதான். நீங்கள் வந்து கத்திப்பாரா போய் தான் ஏர்போர்ட் போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்படியே பின்னாடி கனெக்டிவிட்டி இருக்குது. ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. சில்ட் +5 ஃப்ளோர்ஸுங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி வினேஷ் என்க்ளேவ். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 55 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாக்காக பண்ணியிருக்காங்க, பிளாக் A அண்ட் பிளாக் B. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் B. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் A இருக்குது. அந்த பிளாக் Aக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கனெக்டிவிட்டி இருக்குது, பேக் சைட்லேயும் ரோடு இருக்குது. சரிங்களா,
பிளாக் ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 5 வீடுகள் வீதமாக மொத்தமாக 25 வீடுகள் இருக்குங்க. பிளாக் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 6 வீடுகள் வீதமாக மொத்தமாக 30 வீடுகள் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 55 யூனிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் இது. கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. அம்யூனிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிளாக் ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 5 வீடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 2.5ங்க, 2.5 BHK, 2 3 BHK. எல்லா யூனிட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் தான். ஃப்ரண்ட்டில் இந்த பிளாக் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 6 வீடுன்னு சொல்லியிருப்பேன். அதில் 3 2.5 BHK, 3 3 BHK. ஆமாங்க, இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 BHK, 2.5 BHK, 3 BHK அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 BHK பார்க்க போகிறோம், 2.5 BHKவும் பார்க்க போகிறோம். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உங்களுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் நல்ல செட் பேக்குங்க, ரோடும் நல்ல பெரிய ரோடு. அம்யூனிட்டிஸ் இப்போ இங்கே நின்று பேசலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் இருக்குது. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க, 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க, EV சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா STP இருக்குது, அதாவது சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது. காமனாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ணாக்களுக்கும் வாட்ச்மேன் அண்ணாக்களுக்கும் காமன் டாய்லெட்டும் இருக்குது. கம்யூனிட்டி ஹால் இருக்குது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மினி பார்ட்டி ஹால் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல்லுங்க, ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்காங்க. சம்ப் இருக்குது, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வீடை பார்த்துட்டு அவைலபிள் இருக்கக்கூடிய பில்டப் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேட்டை சொல்லிட்டதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய இந்த யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா SSல கிரில் கேட் இருக்குது. நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டர் ஃபாயர் இருக்குங்க. வாங்க, வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாருங்கள். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. 10 அடிக்கு 20 அடி சைஸில் இந்த லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. வீடியோவிலே நீங்கள் பார்க்க முடியும். இந்த லிவிங் கம் டைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. இந்த ஃப்ளோர் பிளான் நிறைய பேருக்கு பிடிக்கும், இந்த மாதிரி எதிர்பார்ப்பீங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 930 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. UDS வந்து பார்த்தீங்கன்னா 38%. ஆமாங்க, இந்த ப்ராஜெக்ட்டில் UDS வந்து பார்த்தீங்கன்னா 38% தான். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட் இருக்குது, பூஜா கபோர்ட் இருக்கு இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் யூனிட்டாக தான் சேல் பண்ணுவாங்க. இந்த இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்டீரியர் அடிஷ்னல் தான். நம்ம அடுத்து ஒரு 2.5 BHK பார்க்க போகிறோம். அதில் நான் உங்களுக்கு ஆக்சுவல் யூனிட் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்றதையும் காமிக்கிறேன். அந்த விதத்தில் தான் இதோட வீடியோ முடிச்சலான்னு பார்த்தேன். பட் இன்னொன்று ஆக்சுவல் ஒன்று காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளோர் பிளான் நானே சும்மா அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு ஃப்ளோர் பிளான் பார்த்தேன். அப்புறம் அதுலேயே எது க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிப்பிக்கலாக ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 5th ஃப்ளோர் வரைக்கும் ஏறி பார்த்துட்டு வந்துட்டு ஃபோர்த் ஃப்ளோரில் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் 1210 ஸ்கொயர் ஃபீட்டில். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2.5 BHKன்னு சொல்கிறதே நான் கரெக்டுன்ற மாதிரி பார்க்குறேங்க, கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா நிறைய இதில் வந்து 2.5 BHKன்னே சொல்ல மாட்டாங்க, 3 BHKன்னே சொல்லுங்கள், 3 BHKன்னே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்களும் நிறைய இதில் நோட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இவங்க 2.5 3 அப்படின்னு சொல்கிறத கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. நீங்களும் நேரம் கவனிச்சிருப்பீங்க. அப்படியே மெயின் டோர் கிட்ட போங்க, ஓகேங்களா. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லிவிங் கம் டைனிங். இந்த லிவிங் கம் டைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் மெயின் டோருக்கு பக்கத்துலேயே டிவி யூனிட் இருக்குது. டிவி யூனிட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லாஃப்ட்டில், அவுட்டர் ஃபாயரில் வைக்க வேண்டிய ஷூ கபோர்டு இங்கே வச்சிருக்காங்க. வெளியில் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால இன்டீரியர் அடிஷ்னல், அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு செல்ஃப் கூல் ஸ்பேஸ் தான். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் ஸ்பேஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. வேறு பிராண்டில் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட் எல்லாத்துலேயுமே பால்கனி பெருசாக இருக்குங்க. இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கம் பால்கனியை கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆஹா, நல்ல காற்று வருதுங்க. இதுக்கு தான் சென்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸாக போயிடணும். ஏன்னா நிறைய பேர் நீங்களே யோசிச்சு பாருங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க நிறைய பேர் இந்த தாட்டில் இருப்பீங்க, ரொம்ப ஐரேஸாகவும் போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் ஒரு ரெக்குவயர்மெண்ட் தான். எல்லா வரலும் ஒன்றா இல்லையா. ஒருத்தவங்க அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியது மட்டும்தான் எனக்கு கடமை. நீங்களாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் புக் பண்ணுங்கள். ப்ராப்பராக லீகல் செக் பண்ணிவிட்டு வாங்க, சரிங்களா. அதை எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம் தான். இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து கைரேஸ்லாம் வேணாம்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எதனாலலாம் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும், வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி நல்லா வரும், பக்கத்தில் எந்த அளவுக்கு வீடுகள் வந்தாலும் உங்களுக்கு காற்றோட்ட விஷயத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதாவது வென்டிலேஷன் விஷயத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு கபோர்டு பண்ணியிருக்கிறாங்க, கவர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பேக் தான். என்ன பண்ணுறது, சார்ஜ் போட மறந்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன், C டைப் ஸ்லாபோட கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. 10 அடிக்கு 9.25 அடி சைஸில் இந்த கிச்சன் இருக்குது.
கிச்சன் ஸ்லாப்ல கிரானைட் இருக்குது, 1 CD PVC விண்டோ கொடுத்துருக்காங்க, வித் கிரில்லோட இருக்குது. இந்த வால் டைல்ஸ் வந்து நல்லா இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, அதான் மாடல் கிச்சனே பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம அப்படியே ஒரு பெட்ரூமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. 10 அடிக்கு 11 அடி சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 CD PVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கவர் பண்ணியிருக்காங்க. இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவேங்க. ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவே தான் உங்களுக்கு சுற்றி. டிரைவேல அப்படியே கார் நீங்கள் இது வந்து ஃப்ரீயாக கார் பார்க் பண்ணிட்டு கூட போகலாம். நான் ஃப்ளோர் பிளான் பார்த்துருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இங்கே வந்துருங்க. சீலிங் வரைக்கும் வாட்டர்ஸ் போட்டிருக்காங்க. UPVC வெண்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. டாப் பிராண்டில் தான் போடுவோன்னு சொன்னாங்க. இல்லை அப்படின்னாலும் என்னோட தம்பி வசந்த் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அக்காக்கள் அண்ணாக்கள் கேட்க மறந்துடக்கூடாது. கேட்காதீங்கன்னு சொல்லலை, டக்குன்னு கேட்காதீங்கன்ற மாதிரி வந்துருச்சு. கேட்க மறந்துடக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 CD PVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. 14 அடிக்கு 10 அடி சைஸில் இந்த செகண்ட் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அட்டாச் டாய்லெட் தான். வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் வந்துடும். 7 feet வரைக்கும் வாண்டேஜோட கொடுத்துருக்காங்க. UPVC வெண்டிலேட்டர் இருக்குது, வித் கிரில்லோட இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்த 930 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய வீடை ஹோம் டூர் பண்ணியாச்சுங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6,600 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ARA கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், EB, GST, சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரைஸும் நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லோட கான்டாக்ட் நம்பர் தான். இன்ட்ரெஸ்டட் பர்சன் கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் வைஸ் வந்து பாருங்கள். இருங்க வீடியோ இன்னும் முடியல. 2.5 BHKவையும் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4th ஃப்ளோரில் இருக்கோம். 4th ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வீடை பார்க்க போகிறோங்க. வாங்க உள்ளே போகலாம். வாங்க வீட்டுக்குள்ளே வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. 23 அடிக்கு 10 அடி சைஸில் இந்த லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1210 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2.5 BHK ஃப்ளாட்டுங்க. அதாவது ஒரு ஸ்டடி ரூம் இருக்கும், 2 டாய்லெட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதான் பார்க்க போகிறீங்களே வீடியோவை. UDS வந்து பார்த்தீங்கன்னா 38%. இது ஒரு நல்ல UDS வேல்யூ. ஒரு மிட்ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில், அதாவது சில்ட் ப்ளஸ் 5 floors, நம்ம லோ ரைஸ்னே சொல்லலாம். ஒரு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் அம்யூனிட்டிஸோட உங்களுக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டில் 38% அப்படின்றது நல்ல UDS வேல்யூ தாங்க. 35%க்கு மேலேயே நான் நல்ல UDS வேல்யூன்னு ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். சரிங்களா, அதுவும் மெயின்லேயே இருக்குது, அதனால் சொல்கிறேன். லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி வியூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. உங்களுக்கு கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 சைட் கனெக்டிவிட்டி இருக்கும். உங்களுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வாங்க ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடை பேர் என்ன நவி மறந்துட்டோமே. ஆக்சுவலாக கடை பேர்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. காய்கறி வியாபாரம், கறியை மட்டும் கொடுக்க வேண்டியதானே. ஆக்சுவலாக ஆப்போசிட்லேயே அத்தியாவசிய பொருள் ஏதாவது இன்னும் நீங்கள் டக்குக்கு வாங்கிக்கலாம். ஹார்ட்வேர்ஸ் கடை இருக்குது, துணி தைக்கிற கடை இருக்குது, ஜெராக்ஸ் கடை இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் காய்கறி கடையும் இருக்குது. பக்கத்துலேயே கூட இன்னும் 2 பில்டிங் தள்ளி போய் கூட கடைகள் இருக்குது. ஓகே வாங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே இந்த லிவிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் இருக்குங்க. 10.4 அடிக்கு 12 அடி சைஸில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனாக இருக்குது. இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல கிரானைட் கொடுத்துருக்காங்க, வால் டைல்ஸ் இருக்குது, UPVC விண்டோ இருக்குது, வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் பண்ண போகிறீங்கன்னா இந்த கிச்சன் உண்மையிலேயே ரொம்ப நல்லா வரும். சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் ஒயிட் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஃப் செட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக வந்துடும். வாஷ் பேஷனுக்குள்ள ப்ரொவிஷன் ஆகும். இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவுட்லெட் இருக்குது, இன்லெட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.4 அடிக்கு 14.4 அடிங்க. நல்ல காற்று இந்த விண்டோவில் வந்து அதில் எக்ஸிட் ஆகிடுது. நல்லா கிராஸ் வென்டிலேஷன் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் வந்துடும். 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும். ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர் பிளான் வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருந்தது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் வந்துடும். 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ், வாஷ் பேஷன் வந்துடும். சரிங்களா,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன ஸ்டடி ரூமுங்க. 8.25க்கு 12 அடி சைஸில் இந்த ஸ்டடி ரூம். ஆக்சுவலாக நிறைய ப்ராஜெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK இது ஒரு தனி பெட்ரூம்னே கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க 2.5 பெட்ரூம்னு சொல்லி கிளைம் பண்ணுறதை நான் ரொம்ப நல்லா தான் பார்த்துருந்தேன். இந்த ஸ்டடி ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிலோட கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 14.25 அடிங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ, ஃப்ரண்ட் ஃபேஸிங் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் இருக்குது. நல்லா பெரிய பெட்ரூமாகவே இருக்குது. 2.5 பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களோட லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். ஃப்ளோர் பிளான் எனக்கு திருப்திகரமாக இருந்தது. இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 6,600 rupees கோட் பண்ணியிருக்காங்க ARA கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ இங்கே அவைலபிள் இருக்கக்கூடிய சைஸ் ரேஞ்சஸாக பார்த்துடலாம். 2 BHK பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 930 ஸ்கொயர் ஃபீட்டில் அவைலபிள் இருக்குங்க. 2.5 BHK பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1105 ஸ்கொயர் ஃபீட், 1167 ஸ்கொயர் ஃபீட், 1184 ஸ்கொயர் ஃபீட், 1210 ஸ்கொயர் ஃபீட்டில் அவைலபிள் இருக்கு. 3 BHK பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1378 ஸ்கொயர் ஃபீட்டில் அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய பிளாக் ஏல தான் அவைலபிள் இருக்கு. பிளாக் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பின்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மொத்தம் 2 கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமாக எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற ARA கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்க. இதே மாதிரி வேற லெவல் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய். இந்த ப்ராஜெக்ட்டில் வீடு வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளையை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக பாபு சார் என்னால் வந்து ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. 30ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நெருக்கமானவங்க. கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால வர முடியல. நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் வந்து மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வராமல் போயிடுவோம்னா என்ன? சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவலில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். டாடா, பாய் பாய்.